வெல்கம் டு ப்ரவுட் ஹிந்து டர்மா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஒரு தேசத்தை காக்க ஒரு ஊரை இழக்கலாமா? தன்னை காக்க தன் நிலத்தை இழக்கலாமா? வியாச மகாபாரதம். தேவர்களின் குருவான ப்ரஹஸ்பதியின் மகன் கசன் தங்களின் குரு சுக்ராச்சாரியாரிடம் குருகுலவாசம் செய்கிறான் என்று தெரிந்ததும் அசுரர் கூட்டம் சமயம் பார்த்து கசனை கொலை செய்துவிட்டனர். சுக்ராச்சாரியார் சஞ்சீவினி கொண்டு கசனுக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றினார். ரிஷபர்வாவின் மகள் ஷர்மிஷ்டா ஒரு சமயம் தவறுதலாக சுக்ராச்சாரியாரின் பெண்ணான தேவயானியின் ஆடையை எடுத்து உடுத்திக் கொண்டாள். இதனை கவனித்த தேவயானி, மரியாதை தெரியாதவளே என்று சொல்ல, பிராமணர்களான நீங்கள் பிச்சையெடுத்து வாழ்ந்து என் அசுரகுல அரசரான என் அப்பாவிடம் கைகட்டி துதிபாடுபவர்கள்தானே என்று திட்டினாள். இதனால் இனி இவர்களோடு இருக்க மாட்டேன் என்று தேவயானி தன் தந்தையிடம் சொன்னாள். தானும் தன் மகளோடு செல்வதாக சுக்ராச்சாரியார் விருஷபர்வனிடம் சொல்ல, தங்களை விட்டு செல்ல கூடாது, அசுரகுரு சென்று விட்டால் தாங்கள் அனைவரும் அக்னியில் விழுவோம் என்று மன்னிப்பு கேட்டான். தன் பெண்ணை சமாதானம் செய்யுங்கள் என்று சுக்ராச்சாரியார் சொல்ல, தேவயானி அசுரர்களை பார்த்து, விருஷபர்வனின் பெண் சர்மிஷ்டாவும் அவளோடு 1000 கன்னிகைகளோடு எனக்கு வேலைக்காரியாக இருக்க வேண்டும். என்னை என் தந்தை எங்கு மனம் செய்து கொடுக்கிறாரோ அங்கு அவளும் என் பெண்ணே வர வேண்டும் என்று சொன்னாள். அதற்கு சம்மதம் தெரிவித்து தன் மகளை தேவயானியோடு அனுப்ப சம்மதித்தான் ரிஷபர்வன். அப்பொழுது ஒரு குலத்தை காக்க வேண்டிய நிலை வந்தால் அந்த குலத்தில் ஒருவனை இழக்கலாம். ஒரு கிராமத்தை காக்க வேண்டிய நிலை வந்தால் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு குலத்தை இழக்கலாம். ஒரு தேசத்தை காக்க வேண்டிய நிலை வந்தால் அந்த தேசத்தில் உள்ள ஒரு கிராமத்தை இழக்கலாம். தன்னை காக்க வேண்டிய நிலை வந்தால் தான் வைத்திருக்கும் நிலத்தை இழக்கலாம் என்று ரிஷபர்வன் சொன்னான். சர்மிஷ்டை தன் தவறுக்காக சுக்ராச்சாரியாரும் போக வேண்டாம், தேவயானியும் போக வேண்டாம் என்று சொல்லி அவளுக்கு வேலைக்காரியாக இருக்க சம்மதித்தாள். இவ்வாறு வியாச மகாபாரதம் ஆதி பர்வம் சொல்கிறது. நன்றி. மீண்டும் இதுபோன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்.